அம்மா, நீங்க மறுபடியும் இது மாதிரி செஞ்சீங்க, அப்புறம் பாருங்க, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீங்க ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தீங்களா, வீட்ல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு? இதோ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? நான் பயந்தே போயிட்டேன். எனக்கு தெரியுங்க, கார்த்திக்கும் அர்ச்சனாவும் போனது உங்க மனச காயப்படுத்திடுச்சு. நீங்க தானே அவங்க 2 பேரையும் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்ல. அவங்க தான் வந்துட்டாங்களே. இப்ப முழு குடும்பமும் உங்க கூட இருக்கு. உங்க பேரனும் வந்தாச்சு. பேரனா? ஆஹா, எங்க இருக்கான்? அர்ச்சனா கிட்ட. ஏன்? வா அட. வா போய் பார்க்கலாம். என்ன? மெதுவா வா. அர்ச்சனா. கார்த்திக், என்னாச்சு? என்ன திடீர்னு? இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய தப்பு செய்யறதா இருந்தேன் அர்ச்சனா. அதை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. ஒருவேளை பெரியப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை முழுக்க எனக்கு மன்னிப்பே கிடைச்சிருக்காது. நான் கிளம்புற விஷயம் அவருக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் இந்த விஷயத்த இவ்வளவு பெருசா எடுத்துப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அர்ச்சனா, உனக்கு தெரியாது, பெரியப்பாவை நான் அந்த நிலைமையில பார்த்தது என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் என்னை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணார் தெரியுமா? நான் லண்டன் போற விஷயமே அவருக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி. என்ன நினைச்சு எனக்கே வெக்கமா இருந்துச்சு. கார்த்திக், ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. நாம தான் வந்துட்டோம்ல. நாம எல்லாரும் சேர்ந்து அவரை நல்லபடியா பாத்துக்கலாம். ஆமா அர்ச்சனா. வா, கீழே போலாம். என் கூட வெளியே வரியாடா பட்டு? நாம வெளியே போயிட்டு வரலாம். வேண்டாம் குட்டி பையா, இவர் கூட நீ போகவே போகாத. இவர் கூட நீ டூ விட்டுரு. நான் என்ன பண்ண? அவ்வளவு நேரமா நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு தெரியுமா வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு டென்ஷனா இருந்தாங்கன்னு? மறுபடியும் நீங்க எங்கயாவது போனீங்க, உங்க கூட யாரும் பேச மாட்டாங்க இல்லையா குட்டி பையா? நீ ரொம்ப சரியா சொன்னம்மா. இன்னைக்கு உங்க பெரியப்பாவுக்கு திட்டு விழுந்தே ஆகணும். அண்ணா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அப்புறம் எதுக்காக வாக்கிங் போனீங்க? இப்ப என்ன எல்லாரும் என்ன திட்ட போறீங்களா? முதல்ல உன் அண்ணி, இப்ப இந்த சகி, அப்புறம் நீ வேற. எனக்கு எல்லாரும் மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். இல்ல பெரியப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க எல்லார்கிட்டயும் நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அப்ப நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்பா. நீ என்னை விட்டு எங்கேயும் போகல. பெரியப்பா ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க எல்லாரையும் நான் விட்டுட்டு போயிருந்தா உங்க எல்லாரை விட அதிகமா நான் தான் வேதனைப்பட்டிருப்பேன். வணக்கம் தனசேகர் சார். வாங்க டாக்டர் சார். வரேன். தனசேகர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உட்காருங்க. சீக்கிரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்பா வரமாட்டேன் கார்த்தி? உங்க கன்சர்னை பார்த்து எனக்கே பயம் வந்துருச்சு. சரி, நீங்க அந்த மஞ்சள் கலர் டேப்லெட் சாப்பிட்டீங்களா? மஞ்சள் கலரா? எந்த மஞ்சள் கலரு?
என்னங்க நீங்க சாப்பிட்டீங்க, நான் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். நீ கொடுத்தியா? அப்பா சாப்பிட்டேன்.